லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு ஒரு ட்ராஜிக்கான ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால ஒரு மேஜரான ஹெல்த் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த இஷ்யூ வந்து ஸ்பைனல் கார்ட் டிஸ்க் ஹெர்னியேஷன் உங்களுக்கு தம்ப்நெயிலை பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு எப்படி ஸ்பைனல் கார்ட் டிஸ்க் ஹெர்னியேஷன் வந்துச்சு அண்ட் அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு கம்பேக் கொடுத்துன்றது தான் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு எப்படி ஸ்பைனல் கார்ட் டிஸ்க் ஹெர்னியேஷன் ஆர் டிஸ்க் பல்ஜ் ஆர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்துச்சு? எக்ஸாக்டா சொல்லணும்னா செப்டம்பர் 24, 2024 அன்னைக்கு விடிகாலையில் ஏஞ்சி பழக்கம் போல பிளாக் காஃபியை குடிச்சிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆஸ் யூஷுவல் ஒரு 7 months எனக்கு இருந்த மாதிரியே ஒரு பேக் பெயின் க்ரானிக்காவே இருந்துட்டு இருந்துச்சு. இதை நான் ஏன் கண்டுக்கலன்னா, எனக்கு ஒரு ஹெவியான பாடி வெயிட் வந்துருச்சு. அரௌண்ட் 100 kgs, எக்ஸாக்டா சொல்லணும்னா 98 kgs இருந்தேன். இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் ஒரு அன்ஹெல்த்தியான ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி நான். ஸோ ஸ்லீப் ஷெட்யூல் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு அந்த டைமில். அதனாலவே பார்த்தீங்கன்னா என் பாடி வெயிட்டு அண்ட் லைக் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி வந்திருக்கும்னு சொல்லிட்டு என்னோட பேக் பெயினை சுத்தமாக நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். 7-8 months இருந்துட்டு இருந்துச்சு, பட் நான் சுத்தமாக நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பேக் டு அவர் ஸ்டோரி. காலையில் ஏஞ்சி பேக் பெயினோடவே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ திங்கிங் தட் இட் வாஸ் சம்திங் நார்மல். இப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும் போது ஒன் பர்டிகுலர் எக்ஸசைஸ், கெட்டில் பெல் ஸ்விங்ஸ். ஸோ கெட்டில் பெல் ஸ்விங்ஸ் எப்படின்னு தெரியலனா சைட்ல போடுறேன். ஸோ இப்படிதான் கெட்டில் பெல் ஸ்விங்ஸ் பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு 7th or 8th ரெப்ல 2 கல்லும் அடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு பேக், அதாவது லோவர் பேக்ல, எக்ஸாக்டா சொல்லணும்னா லோவர் பேக்ல ஒரு பயங்கரமான ஒரு சென்சேஷன், 2 கல்லும் அடிச்சுக்கிட்ட மாதிரி. இந்த பெயின் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. எவ்வளவு மோசமான பெயின்னா, நம்ம ஹியூமன்ஸ்க்கு தெரிஞ்சதுலே இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பெயின்ன்றது லேபர் பெயின். அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா விமன் வந்து குழந்தைக்கு பர்த் கொடுக்கும் போது வர்ற பெயின் தான் இருக்கிறதுலே மோசமான பெயின்னு சொல்லுவாங்க. பட் இந்த டிஸ்க் பல்ஜ் அதை விட ஃபார் வேர்ஸ்ன்னு நான் சொல்லல, சொன்னது பிரெக்னன்ட் விமன் ஹூ ஹவ் ஆல்சோ அண்டர்கான் டிஸ்க் பல்ஜ். ஸோ பேக் டு அவர் ஸ்டோரி. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ரூஷியேட்டிங்கான பெயினை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே பட்டுன்னு என்னோட கெட்டில் பெல்லை ட்ராப் பண்ணிட்டு நானும் என்னோட ஒர்க் அவுட் மேட்ல படுத்துட்டேன். திங்கிங் தட் 2-3 ஸ்ட்ரெச்சஸ் பண்ணா சரியாயிடும்னு படுத்துட்டேன். ஸோ ஓகே, நானும் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி எந்திரிக்கலான்னு ட்ரை பண்றேன். அந்த ஒரு எக்ஸ்க்ரூஷியேட்டிங்கான பெயின் வந்து என் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. அதாவது ஹெட் டு டோ வரைக்கும் ஃபுல்லா அந்த சென்சேஷன் டிராவல் ஆகுது. லைக் என்னோட நரம்பை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன். இந்த சென்சேஷன் வந்த உடனே நான் வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஆர்டிகிள்ஸ் எல்லாம் படிக்கிறேன். உடனே நவரவே இல்லை, படுத்த மாதிரியே இருக்கிறேன். ஆர்டிகிள்ஸ் எல்லாமே பார்க்குறேன், யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறேன். எல்லாமே என்ன சொல்லுதுன்னா டிஸ்க் பல்ஜ்னு சொல்லுது. சரி, ஹோப்பிங் தட் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு மசில் ஸ்பேசமா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹோப் பண்ணிட்டு வித் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் என் ஒய்ஃபை கூப்பிட்டேன். அவங்க வந்து பார்த்துட்டு பேனிக் ஆயிட்டு பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்ன உடனே கார்ல தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நெய்பர்ஸ் ஏன்னா நான் 100 கிலோ இருந்தேன், என்னால அவங்களால என்ன தனியா தூக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எமர்ஜென்சி ரூம்ல டாக்டர்ஸ் உடனே எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எனக்கு டிஸ்க் பல்ஜ் தான். அதுவும் ஒரு டிஸ்க் பல்ஜ் இல்ல, 3 டிஸ்க் பல்ஜ். L4 L5 L5 S1 கிரேட் 3 என்னோட லோவர் பேக்ல அண்ட் C3 C4 என்னோட நெக் ரீஜன்ல. இதுதாங்க என்னோட ட்ராஜிக்கான ஆக்சிடென்ட் அண்ட் என்னோட டிஸ்க் பல்ஜோட ஸ்டோரி. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி டிஸ்க் பல்ஜ்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். அண்ட் பை எனி மீன்ஸ் நான் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனலோ மெடிசன் தெரிஞ்ச பர்சனோ கிடையாது. எல்லாமே வந்து நான் பண்ண ரிசர்ச்ல இருந்தும் எனக்கு டாக்டர்ஸ் சொன்னதுல இருந்தும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறது. பேசிக்கலி எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே முதுகு தண்டு, அதாவது ஸ்பைனல் கார்டு இருக்கும். இந்த ஸ்பைனல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா வெர்டிபிரேஸ், சின்ன சின்ன எலும்புகளான வந்து, ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா 33 வெர்டிபிரேஸ் இருக்கும் எல்லா ஹியூமன்ஸ்க்கும். அண்ட் இந்த வெர்டிபிரேஸ்க்கு நடுவுல சின்னதா ஒரு ஜெல் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இதுதான் வந்து டிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்க் வந்து ஒரு குஷனிங் எஃபெக்டுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ நம்ம குதிக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும் போதோ அது ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கும் நம்மளோட வெர்டிபிரேக்கு நடுவில், அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டில். இதுதான் இந்த டிஸ்கோட மெயின் பர்பஸ். பட் நாளடைவில் நம்மளோட அன்ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அண்ட் வெரி பேட் ஹேபிட்ஸ் அண்ட் ஓவர் வெயிட்டு, ஃப்ரண்ட்ல ஸ்லவுச் பண்ணி உட்கார்ற பொசிஷன், டூ மச் ஆஃப் லைக் கம்ப்யூட்டரோ இல்லை ஃபோனோ குனிஞ்சே பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா இந்த டிஸ்க்கு ஒரு ட்ரெமண்டஸ் ப்ரெஷர் அண்டர்கோ பண்ணுது. இதனால என்ன ஆகும்னா இந்த அன்நேச்சுரலான ப்ரெஷர் நம்ம வந்து டிஸ்க் மேல கொடுக்கறதுனால அந்த ஜெல் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வெளில பிதுங்கி வந்துடும்.
என்னடா இது சிம்பிளான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட முடியாது. ஏன்னா இதே டிஸ்க்கு பேரலாக தான் நம்ம ஸ்பைனல் கார்டு வழியா நம்ம ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் போற எல்லா நர்வ்ஸுமே டிராவல் ஆகுது பிரெயின்ல இருந்து. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சைட்ல டிஸ்க் பிதுங்கி வரும்போது இந்த நர்வ்ஸை வந்து போய் டச் பண்ணி அட்டாக் பண்ணும் அண்ட் புஷ் பண்ணும் வெளியே. நம்ம நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம நரம்பு மண்டலத்தை பத்தின ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு ஆர் டெட் ஆயிடுச்சுன்னா ரீஜென்ரேட்டே ஆகாது. லைக் நம்ம ஸ்கின்னோ நம்ம ஹேரோ இல்லை மசில் மாதிரியோ ரீஜென்ரேட் ஆக வாய்ப்பே கிடையாது நம்ம நர்வஸ் சிஸ்டம்க்கு. ஸோ அதனால அன்பார்ச்சுனேட்லி இந்த டிஸ்க் பல்ஜ் போய் நம்ம கைக்கோ காலுக்கோ போற நர்வை வந்து அட்டாக் பண்ணி ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கை கால் லைஃப் ஃபுல்லா பேரலைஸ் ஆயிடும். நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் பிரெயின்ல இருந்து போகாது, நம்மளால நடக்கவோ கை அசைக்கவும் முடியாது. ஒரு பயங்கரமான பாடி பில்டர் ரானி கோல்மேன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேபி. அவர் பீக்ல இருக்கும் போது அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆளு இன்னைக்கு கிரச்சஸ் இல்லாம நடக்கவே முடியாது, ஒரு சப்போர்ட் இல்லாம. இது எல்லாத்துக்கும் காரணம் அவருக்கு ஸ்டார்ட் ஆன ஒரு டிஸ்க் ஹெர்னியேஷன் தான். டிஸ்க் ஹெர்னியேட் ஆன உடனே பேசிக்கா 2 மெத்தட்ல அதை ட்ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஹெர்னியேட் ஆன டிஸ்க் அப்படியே புடுங்கி போட்டுறது. இல்ல புரியல. பை விச் ஐ மீன் ஒரு ஆப்ரேஷனோ இல்லை மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு. அதை நீங்க உங்க ஹெல்த் கேர் ப்ரொவைடர்கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணி கேளுங்க. ஸோ அவங்க டாக்டர் அதை பத்தி பெட்டரா அட்வைஸ் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான மெத்தட், ரொம்ப ஸ்லோவான மெத்தட். உங்களுக்கு அது கியூர் ஆகிறதுக்கு ரொம்ப டேஸ் ஆகும். விச் இஸ் உங்களுக்கு பிசியோதெரப்பி எடுக்கணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பாடி வெயிட் ரிடக்ஷன், இந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவான மெத்தடை அப்ரோச் பண்ணலாம். பட் எனக்கு டிஸ்க் பல்ஜ் ஆன உடனே என்னை சுற்றி இருக்கிறதுல 99% ஆஃப் மை சர்க்கிள் வந்து நீ உடனே ஆப்ரேஷன் பண்ணு, ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்து நீ வந்து இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் பிளேம் தெம். அவங்க வந்து ஒரு குவிக்கான சேஃபான ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு மெத்தடை தான் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. பட் நான் பொறுமையா யோசிச்சு பார்த்ததுல எனக்கு வந்து நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் போறவங்களுக்கும் 100% வந்து சக்சஸ் ரேட் இல்லைங்கிறது நான் வந்து நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இது கிரானிக்காவும் வந்து இந்த பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அகைன் கைஸ், நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலோ இல்லை எனக்கு மெடிக்கல் பேக்ரவுண்டோ சுத்தமாக கிடையாது. இது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நான் என்டோர்ஸ் பண்ண கிடையாது, என்னை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. இதனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி வே. ஸோ யா, பேக் டு அவர் ஸ்டோரி அகைன். நான் பொறுமையாக யோசிச்சு பார்த்ததில்ல, நான் ஆப்வியஸ்லி செகண்ட் சொன்ன மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ பேசிக்லி என் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் என்னால் பண்ண முடியும், நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும், ரெக்கவர் பண்ணணும், ரெக்கவரி ஆகணும், இது எல்லாமே வந்து யோசிச்சதுல ஸோ நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், 98 இருக்கிற என்னோட வெயிட்டை 78க்கு கொண்டு வர சொன்னாங்க. விச் இஸ் ஆப்டிமல் ஃபார் மை ஹைட், அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ கஷ்டப்பட்டு 6 months 98 இருக்கிற வெயிட்டை 78 இல்லைனாலும் ஒரு 80 கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். ஆப்வியஸ்லி பயங்கரமான ஒரு கிராஷ் டயட்டு, ரெகுலரான வந்து வாக்கிங்கு, ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணி தான் வந்து இதை கொண்டு வந்தேன். பட் ஐ மேனேஜ் டு டூ இட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பாடி வெயிட் வந்து பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணி ஒரு ஆப்டிமலான வெயிட்டுக்கு வரணும். அண்ட் செகண்ட் திங், ஃபிசியோதெரப்பி. பை ஃபிசியோதெரப்பி ஐ மீன் நான் எடுத்துக்கிட்டது வந்து ஐஎஃப்டி, விச் வாஸ் லைக் ஒரு கரண்ட் சார்ட் ஆஃப் சம்திங் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் அல்ட்ராசவுண்ட் பாஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ஃபிசியோதெரப்பியில் உங்களோட ஆப் மசில்ஸ், லோவர் பேக் மசில்ஸ் அண்ட் லெக் மசில்ஸ், இது 3 மசில்ஸுமே வந்து ஆப்டிமல் ஸ்ட்ரென்த்ல பயங்கரமாக வந்து மசில் பில்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்பைன்ல லூஸ் பண்ண மொபிலிட்டியை இது மூலியமா வந்து காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபிசியோதெரப்பி இஸ் பேசிக்லி ஸ்ட்ரெங்தனிங் யுவர் மசில்ஸ். அதுதான் எனக்கு வந்து ஒரு அப்ரோச் எனக்கு கொடுத்தாங்க என்னோட ஃபிசியோதெரபிஸ்ட். என்னோட ஃபிசியோதெரப்பி எப்படி போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் வந்து டெய்லி போனேன், செகண்ட் மந்த் வந்து 1 day விட்டு 1 day போனேன், ஆல்டர்னேட் டேஸ்ல போனேன், தேர்ட் மந்த் வந்து வீக்லி 2 days போனேன், ஃபோர்த் மந்த் வந்து வீக்லி ஒன்ஸ்ங்கிற மாதிரி போனேன். அதுக்கப்புறமா கிராஜுவலா என்னோட ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருச்சு. பட் என்னோட ஒர்க் அவுட்ஸை வந்து ஃபிசியோதெரப்பி சொல்லி கொடுத்த ஒர்க் அவுட்ஸ் வந்து ரெகுலரா நான் இன்னை வரைக்குமே 2 to 3 years ஆனாலுமே இன்னை வரைக்குமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்ட்ரெச்சஸ் அலாங் வித் மை ஸ்ட்ரெங்தனிங். இந்த ஸ்ட்ரெங்தனிங்ல என்னோட நான் சொன்ன 3 மசில்ஸை வந்து ஆப்டிமலான ஸ்ட்ரெங்த்ல எப்பயுமே வச்சுக்கிட்டு இருப்பேன். இதை நான் ஃபாலோ பண்ணேன். தேர்ட் திங் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு நான் சொல்றது, சின்ஸ் ஐ எம் அ கார்பரேட் எம்ப்ளாயி, என்னோட டே ஃபுல்லுமே வந்து ப்ரிடாமினெட்லி ஒரு லேப்டாப் முன்னாடி ஒர்க் பண்ணி ஃபேஸ் பண்றேன்
ஒர்க் தான் எனக்கு வந்து இட்ஸ் மை ஒர்க் நேச்சர். அதில் வந்து நான் எப்படி வந்து ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் வந்து நான் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு வந்து ஆக்டிவிட்டி அந்த அளவுக்கு இன்கல்கேட் பண்ண முடியலனாலும் ஒரு 2 hours ஒன்ஸ் ஐ மேக் இட் அ பாயிண்ட், ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி 2 hours ஒன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 2 hours ஒன்ஸ் நான் வந்து போய் நடந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு வருவேன். டெய்லி வந்து ஒரு 30 minutes அட்லீஸ்ட் ஒரு பிரிஸ்க் வாக்கோ எந்த ஒரு சம் சார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் வந்து நான் ஈடுபடணும். இதெல்லாம் வந்து நான் இன்கல்கேட் பண்ண ஆரம்பித்தேன். வெல், வாக்கிங்கில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு 3 kilometer ஜாக் பண்ணுற அளவுக்கு வந்து நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். வெல், ஐ கேன் சே ப்ரௌட்லி சே இட்ஸ் அ கம்பேக் தான். நான் இருந்த சுச்சுவேஷன், நான் வந்து கால்லாம் பேரலைஸ் ஆகி படுத்துக்கிற அந்த சுச்சுவேஷன்லையும் இன்னைக்கும் எடுத்து பார்த்தா ஒரு கம்பேக்னு நான் சொல்லிக்கலாம். ஸோ எஸ், ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைக் மீல் வந்து பயங்கரமான பேலன்ஸ்டான மீல். ஒரு மீல்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஃபைபர், கார்பு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு மீல். அண்ட் இதை பற்றி நீங்கள் பெட்டராக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட போய் ப்ராப்பராக வந்து நியூட்ரிஷன் எப்படி வந்து இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் லைக் என்னோட ஃபிசியோதெரப்பி, என்னோட ஒர்க் அவுட்ஸ், என்னோட கார்டியோ எல்லாமே. அண்ட் இது மூணுத்தையுமே பண்ணி தான் ஒரு ரெக்கவரி, ஒரு ஸ்லோவான கிராஜுவலான ரெக்கவரி. ஆப்வியஸ்லி கைஸ், இது ரொம்ப லாங்கான ஜேர்னி அண்ட் ரெக்கவரிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அண்ட் நீங்களும் என்ன மாதிரி ஒரு சிமிலரான சுச்சுவேஷன் லைக் L4, L5, L5S1 அண்ட் C3, C4 மூணுமே கிரேட் 3 டிஸ்க் பல்ஜ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா I'm sure you will be going through a very hard time. Don't worry, you are not in this alone. We are in this together. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் கன்சல்ட் பண்ண டாக்டர்ஸ் அண்ட் நான் அண்டர்கோ பண்ண ஃபிசியோதெரப்பி செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரைவேட்டாக டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் கைஸ். Hope you have a great journey for recovery. Please like, share and subscribe.